இவர் ஐயா சிந்தாமணியில் படிச்சுருக்கும் போது கேஜிஎஃப்ல இருந்து சாப்பாடு செய்து காலையில் பஸ்ஸில் அனுப்போம். அவ்வளோ சீக்கிரம் எழுதி உணவு செய்து டிஃபனில் போட்டு அதை போயிட்டு பஸ்ஸுக்காரங்க என் பையன் அங்கே வருவாங்க. எல்லாம் இப்படிதான் தாயார் பிள்ளைகளை உன்னதமான நிலையில் பிள்ளைகளை வளர்த்தவர் ஈரோடு தாயார். நான் கூட அந்த வீட்டில் எத்தனையோ ஒரு தவசம் காசு இவருடைய அண்ணன் இவரு வின்சென்ட் வின்சென்ட்டுடைய அண்ணன் தேவதாசன் இது காசு. நான் வீட்டில் இருந்து போய் அவர் அழைச்சிட்டு போனான்னு காலையில் அவர் வீட்டுக்கு போனாங்க. அம்மா உட்காந்து ஆபத்து இருப்பாங்க பக்கத்தில் நிறைய கோழி இருப்பாங்க வீட்டில். கோழி முட்டைக்கு பஞ்சமே நாட்டு போயிருப்பாங்க. என்னை பார்த்தோடனே வாப்பான்னு சொல்லி உடனே அந்த ஆபத்தை மேல வந்து பாசத்துக்கு ஈடு அப்படிப்பட்ட சாய்க்கு பிள்ளைகளாக குடும்பமே தனி மனுஷனுக்குன்னு ஒரு ஒழுக்கம் ஒரு குணம் இருக்கு. தனி மனித குணம் குடும்பத்திற்குன்னு ஒரு குணம் கலெக்டிவ் எல்லா குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு குணம். ஒவ்வொருக்கு ஒரு குணம் இருக்கு. கேஜெட் கூட ஒரு குணம் இருக்கு. இவங்க குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய குணம் என்னன்னா ஹெல்பிங். எல்லாருக்கும் உதவி செய்யும். யாருக்குன்னா ஒரு அநியாயம் ஏற்பட்டா அங்க நீண்ட சட்டப்படும். இவருடைய அண்ணன் லூக்கா ஜெனரல் ஆபீஸ்ல இருந்தாங்க. அப்போ மேல் அதிகாரிகள் பக்கத்துல சீட்டு பக்கத்துல உட்காந்து சாதாரண வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த அதிகாரிகள் தவறாக பேச்சு பக்கத்துல உட்காந்துக்கிறவங்களும் கட்சி பொங்கி எழுந்தாரு. பொங்கி எழுந்து அந்த அதிகாரிகளை சண்டை பண்ண எப்படி எப்படி பேசலாம் அவர் அப்படி சொல்லல செய்யல. நியாயத்துக்காக சண்டை போட்டாரு திருவாளர் லூக்காசியோடைய அண்ணன். அவர் ஏற்கனவே ஒரு ஆக்குபேஷன் கத்தி கத்தி பேசி சண்டை போட்ட பிறகு உடனே நெஞ்சு வலி வந்து அங்கேயே அமர்ந்து சொல்லக்கூடாது காலமாயிருக்கார். தண்ணீர் சிந்தி சொல்லும் காலம் நியாயத்துக்காக போராடி காலம் அப்படிப்பட்ட குடும்பம். அதுல இருந்து வந்தவங்க தான் நிற்கிறேன். ஏழைகள் யாரும் அவருக்கு நல்லா தெரியும். போவாங்க இவங்க சார் விஆர்எஸ் எடுத்துட்டேன் சார், கால் பண்ணிட்டாங்க சார், தங்க இடம் இல்லை சார், நான் என்ன சார் பண்ணிட்டோம் வாய வச்சோம். என்ன ஆச்சு? நான் விஆர்எஸ் பணம் வாங்கிட்டேன் சார், வீடு கால் பண்ணிட்டேன். போய் அதே பிளாக்ல வந்துருக்கிறாங்க. 10ஆம் அப்படி யோசனை நான் சொன்ன சார் இப்படி ஏராளமான இந்த போலார் தொழிலாளர்களுக்கு வீடு கொடுத்தவர் அவர் இன்ஜினியர். இந்த மகிழ்ச்சி ஏதாவது சிக்கல் யாத்திரையெல்லாம் வந்து தொழிலாளிக்கு சரிவாயா அது இன்ஜினியர் கிட்ட போய் பேசலாம் என்ன சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் எப்படி வந்துச்சு? குடும்பத்தில் வந்த குணம், குடும்பத்தினுடைய குணம், குடும்பத்துல வந்த குணம் தான். சரி பெரிய எவ்வளோ பெரிய பதவி அதிகாரம். மேடம் சொன்னாங்க ஜாம்பரேட் நடந்துச்சு. அந்த ஜாம்பரேட்டை 7000 8000 ஒரு 1000 டென்ட் அங்க பசங்க எந்த கர்நாடகா முழுக்க இருந்து வந்த பசங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா பேண்ட் வாசல் ஏன் சொக்கமாக இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்தது கர்நாடகா கவர்னர். அந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதனுடைய கமிட்டியில இருக்கிறது போலீஸ் சூப்பரண்ட் ஆயா கலெக்டர் கலெக்டர் பெரிய ஆளுங்கள்லாம் இவரு போட்டு அந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ கிராண்டா பண்ணாரு. அதை நான் ரொம்ப சொல்றேன் மேடம் சொல்றேன். அங்கேயே உட்காந்து நான் எல்லாத்தையும் கவனிச்சிருக்கேன்.
precision, planning மேல எக்ஸிகியூஷன் இது போன்ற திட்டம் இன்ஜினியரிங் சொல்றாங்க. ஒரு ஐஏஎஸ் இருக்கிற குணம் இவருக்கு இருக்கு, ஒரு ஐஏஎஸ் இருக்கிற திறமை இவருக்கு இருக்குது. நான் சொன்னேன் சாதாரண ஐஏஎஸ் is more than an IAS, is more than experience. அனுபவம் எவ்வளோ ஃபுட்பால் மேட்சஸ் நடத்திட்டாங்க. இந்தியாவில் நேஷனல் டீம்கெல்லாம் கொண்டு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னா தொழிலாளிகள் ஜாம் ஃபுட்பால் பண்ணிப்போம். பேசினா போகலாம் அதை பற்றி. அந்த அளவுக்கு கலாச்சாரம் சேவை செய்யுங்க. ஏழைகள் கொண்டு இல்லம் பெங்களூருக்கு போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் மாதிரி வில்லாலாம் கட்டி தனித்தனி பங்களாக கட்டி வச்சுருப்பாங்க. என்னென்ன பண்ண பெரிய வேலை கொடான கோடிகளோ பொருளக்கூடிய ஒரு தொழில். அது யார் வேலை கொடுத்தாங்க? யார் கேஜிஎம்ல விஆர்எஸ் எடுத்து இந்த வேலையில் இருக்கிறான் தூக்கெல்லாம் எல்லாம் காலையில் வந்துடலாம். அங்கே வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்யணும், மாதம் நடத்தணும். வேலை கொடுத்தாரே விஆர்எஸ் கொடுத்தாலும் அதில் என்னுடைய அண்ணன் பையனும் அவருடைய மனைவி வந்து சும்மா வந்து எழுந்து அவருடைய கேஜிஎம்லேருந்து இத்தோப்பியாவுக்கு போய் டைரக்டர் ஃபார் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு அங்கே போய் இருந்துட்டு இந்த ரிட்டையர் ஆகிட்டு வந்தார். அவர் பேர் கொஞ்சம் எம்ஏ. அவருடைய இங்கிலீஷ் பேர் அண்ணா அறிஞர் அண்ணா பேரறிஞர். அவருடைய இங்கிலீஷ் சொற்பொழிவை கேட்டு கேஜிஎம்ல ஒரு அண்ணா இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் பல சொற்பொழிவு. அவ்வளோ சொற்பொழிவு உன்னதமான ஆங்கில சொற்பொழிவு ஒரு புதுசாக சொல்லுங்க. நம்ம அவருக்கு பிறகு ஒரு இங்கிலீஷ் அழகான இங்கிலீஷ் கணியன்ற பொருளை வந்து சொற்பொழிவு செய்கிறாங்க. அவருக்கு வாங்கப்பா யார் யார் போட்டோ எடுக்கிறீங்கன்னா வாங்க. ஒரு நிமிஷம் The framework is to hereby proudly present this award of excellence to Vijay S. former General Manager in recognition of his lifetime exemplary and compassionate service to the members of Parliament for Minds Limited and his delivered contributions to the Kolar District House and Guides
as the District Commissioner for ever 2 decades. This honor was presented in the ceremonial function held at this alma mater, St. Mary's High School, KGM, on the 15th of June 2025. Signed by Mrs. Prema Vincent, Mr. Vincent, MS Vincent. என்ன பண்ணுதுன்னு சொன்னா
கிறிஸ்து ஜெயந்தி காலேஜில் காலேஜ் நெக்க படிச்சிருக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், கிறிஸ்து ஜோதி காலேஜ். என்னப்பா சாக்லேட் அக்கௌண்ட் ஒரு ப்ரொஃபசர் கண்டிப்பா இவருடைய ப்ராடக்ட் உங்களுக்கு ட்ரேட்மார்க். அடுத்து ஒரு மகள் சைனி, அம்மா சைனி என்ன அழகா ஸ்லீப்மா இப்ப என்ன ஆச்சுன்னா இல்ல வாழ்ந்துல சந்தோஷம் இல்லையா? எல்லாம் ஒரு கை கட்டணும். சைனி எம்ஏ படிச்சுட்டு எம்ஃபில் படிச்சுட்டு இவரு நிறைய இன்ஜினியர் இருப்பாங்க, கடல் இன்ஜினியர், ஷிப் இன்ஜினியர். அவர் கல்யாணம் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, பெங்களூர்ல ஒரு லேர்னிங் சென்டர் ஆரம்பிச்சு வெற்றிகரமாக இவங்க 2 பேரும் நடத்துகிறாங்க. Actually 2024 certified is ini cara masuk sudah kata Allah kait terang. சூசன் இவரே தன்னுடைய அப்பாவுக்கு செய்திருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டிசைனர் ரியல் எஸ்டேட் எல்லாம் சேர்ந்து அப்பா செய்திருந்த ஒரு தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், வீடு கட்டுறது, அவங்களுக்கு டிசைன் பண்ணுறது, அந்த தொழில் பண்ணு அந்த மாதிரி சூசனு. அது ஒரு குளோபல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்ல வேலை செய்யுது. She is working. பெரியவர்கள் யாருக்கும் என்பான வாழ்த்துக்கள். ஆசிரியர் அவர்கள் நான் சொல்ல வேண்டியதை சாரே சொல்லிட்டாரு. நான் ட்ராப் அவுட் ஸ்கூல் இதே சென்ட் மேரி ஸ்கூலில் ட்ராப் அவுட். சார் நான் ஸ்கூல் இங்கே படிக்கும் போது எனக்கு அவர் டீச்சர். ட்ராப் அவுட் நான் குறைந்த வழி என்னென்னு தெரியாத இருக்கிற வழியில் பிரேமா கல்லூரியில் அதில் நான் மாணவன் சேர்ந்தேன். மேடம் எனக்கு ஒரு டீச்சர் 2 பேர். அவருடைய கிருவினால் சார் அவர் சொன்னது போல் நான் ட்ராப் அவுட் இருந்து ஆக வேண்டிய ஆள் இல்லை கிடையாது. ஏன்னா ஐயா சார் சொன்ன மாதிரி சரியான முறையில் படிக்கலை, சரியான முறையில் நான் ஸ்கூல் போகலை, எல்லா விதமான காரியங்களும் ஈடுபடக்கூடியதுனால
அன்றைய பிரின்சிபலாக இருந்ததான ரெவரண்ட் ஃபாதர் பாலையா அவர் மூலமாக துரத்தப்பட்டேன். ஆனால் அதான் நான் படித்தது செயின்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல். ஆனால் எனக்கு மார்க்ஸ் கார்டு இருந்தது நம்பர் மாஸ்க் சார் மூலமாக அது ஒரு சர்டிஃபிகேட் தான் எனக்கு இருக்குது. சர்டிஃபிகேட் ஸ்கூல்லேருந்து கியூமில் கார்டு எதுவுமே கிடையாது. வெறும் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான் மார்க்ஸ் கார்டு. அது சார் மூலமாக வாங்கி கொடுக்குறாங்க. நம்பர் மாஸ் ஸ்கூலுடைய மார்க்ஸ் கார்டு அதை வச்சு தான் நான் எல்லாமே படிக்கக்கூடிய வாய்ப்பை ஆர்டர் பண்ணுறாரு. அதுக்காக சார் பண்ணி சொல்கிறது அங்கேயும் சரி, நான் இங்கே மாணவனா சரியான அவங்களும் அங்கேயும் சரியான மாணவனா இல்லைங்க. வாரத்துக்கு 2 தடவை ஸ்கூல் போகிறது, கிளாஸ் போகிறது, அந்த மாதிரி தான். அவர்கள் மூலமாக இங்கே பெரியவர்களை பாராட்ட முடியாத வாய்ப்பை கொடுத்ததுக்காக மிக ஆண்டவருக்கு நான் சொல்லுறேன். அவருடைய அன்பு ஒரு மாணவனாக நான் மாணவனாக இருந்ததான நாம் இருந்தாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாம முன்னாள் மாணவன் என்ற நிலையிலே இல்லாம அவருடைய சேவையிலே இருக்கிற ஒரு பங்காக ஒரு சிறிய ஊழியக்காரனாக இங்கே இருக்கிறேன் என்கிறதான அந்த அங்கேயும் தந்து எதிராளியிலே அன்பான அதிமுறைதான திரு வின்சென்ட் ஐயா அவர்களுடைய அவருடைய வாழ்க்கையில் மேன்மையை கொடுத்ததான அனுபவத்துக்கு உட்பட்ட காரியங்களை பாராட்டக்கூடியதான சில வார்த்தைகளை சொல்ல முடியாத வாய்ப்பை சார் அவர்கள் மேலும் தந்திருக்கார். சொல்லுவார் வின்சென்ட் ஐயா அவர்களை குறித்த எல்லாரும் தெரிந்தவர்களாக இங்கே வந்திருக்கிறோம். அவர் அறிகிறவர்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவருடைய பணி ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு பங்கு இருந்திருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய பங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ஒரு பெரிய பங்கை ஆண்டவர் அவர் மூலமாக வச்சிருக்கிறார். ஒன்று நாங்கள் கட்டிருக்கிறதுனால ஜெப வீடு என்று இருக்கும் பாலசந்திரம் பகுதியில் அதை கட்டுவதற்கு தான் முக்கியமான மகள் அவர் தான் வடிவமைத்து எல்லாம் செய்து அவருடைய உதவி கேட்கும்போது முக்கியமான காரியம் நான் உதவி செய்கிறேன். கட்டண சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஒரே ஒரு காஃபியா டீ உங்க வீட்டில் குடிக்கணும், ஒரு கொக்கோலா கூட எதுவுமே கூடாது. நான் என்னால் முடிந்ததான உதவி செய்கிறேன். கட்டண பணிகளுக்கு நேர்வாக இருந்து சில காரியம் செய்கிறேன். ஒரே ஒரு காஃபி கூட ஒரு டீ கூட இதே வாய்ப்பு சொன்னேன். இதே அப்படிப்பட்டதான சேவை மனப்பான்மையோடு கூட 1994ஆம் ஆண்டிலிருந்து நெருக்கமான குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்தோடு ஐக்கியத்துக்கு உட்பட்டதான காரியங்களிலே இருக்கும்படியான ஒரு தயவை இறைவன் தந்தார். 1994ஆம் ஆண்டு திரு தினகரன் அவர்கள் அந்த நாட்களிலே ஒரு பெரிய விழா இருந்தவர்கள் தெரியும். அப்படிப்பட்டதான விழாவுக்கு உட்பட்டதான காரியங்களிலே மிகவும் உதவியாக இருந்தது. எல்லா விதமான பணிகளிலே எல்லா ஊழியர்களை சந்திக்கிற இடங்களிலே மற்றும் அதிகாரிகள் எல்லாத்திலையும் அவர் கூட இருந்து வழிநடத்தின காரியங்கள் மிக மிக வலிமையாகவும் தேவையாகவும் அதே நேரத்தில் ஊன்றுகோலாக இருந்தது. அந்நாள் முதல் தொடர்ச்சியாக எல்லா காரியங்களிலும் எங்களுடைய ஆபத்தான சூழ்நிலைகள், நாங்கள் ஆபத்தான கட்டங்களிலே கடந்து போன பாதைகள், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நெருக்கமாக இருந்ததான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலேயும் அவருடைய பங்கு மிக மிக ஒரு தைரியம். எங்களுக்கு எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனைகள் வரும்போதும் பலவிதமான புகார்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் சம்பந்தப்பட்டதான காரியங்கள் அவையெல்லாம் வரும்போதும் முதல்ல ஆண்டவர் இரண்டாவது நினைக்கிறது திரு வின்சென்ட் சார் ஐயா அவர் தான். ஒரே ஒரு போன் கால்ல தைரியம் சொல்வார். ஓகே, அதை நம்ம சார் அவர் சொன்னது போல மிகவும் அமைதலோடு எந்த பிரச்சனையானாலும் அந்த அணுகுமுறை என்பது மிகவும் விசேஷமாக கண்டறிந்து சொல்லப்பட வேண்டிய விஷயமாகும். என்ன பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் அமைதலோடு கூட அமைதலான முறையில் அதற்குரிய விடை காணத்தக்கதான ஆலோசனையை சொல்லி முனைப்போடு கூட செயலாற்றி
செய்ததான பணி மிக மிக மேன்மையான பணி என்பதை இதனாலே சொல்லி ஆண்டவர் நன்றி சொல்வதற்கு இதுதானே ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்ததற்காக நான் மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிக மிக நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் மிகவும் எதிர்த்து நின்று வந்ததான சூழ்நிலை. அன்றைய முன்னால உள்ள இருந்த ஒரு எம்எல்ஏ மூலமாக மிகவும் நெருக்கத்துக்குள்ளே வந்தது. ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய இறக்கத்தினாலும் சாராவுடைய உதவினால் எத்தனையோ சிந்தாமணியில படிச்சிருக்கும் போது கேஜிஎம்ல இருந்து சாப்பாடு செய்து காலையில பஸ்ல அனுப்போம். அவ்வளோ சீக்கிரம் எழுதி உணவு செய்து டிஃபன்ல போட்டு அதை போயிட்டு பஸ்காரங்க என் பையன் அங்கே வரோம் எல்லாம் தாயார் உன்னதமான நிலையில பிள்ளைகளை வளர்த்தவர் ஈரோடு தாயார். நான் கூட அந்த வீட்டில் எத்தனையோ ஒரு தவசம் காசு இவருடைய அண்ணன் இவரு வின்சென்ட் வின்சென்ட்டுடைய அண்ணா தேவதாசன் இது காசு. நான் வீட்டில் இருந்து போய் அவர் அழைச்சிட்டு போனாங்க. காலையில் அவர் வீட்டுக்கு போனாங்க. அம்மா உட்காந்து ஆபத்து வச்சிருப்பாங்க. பக்கத்தில் நிறைய கோழி இருப்பாங்க வீட்டில். கோழி முட்டைக்கு பஞ்சமே நாட்டு போய் என்னை பார்த்தோடைய வாப்பான்னு சொல்லி உடனே அந்த ஆபத்தை மேலே வந்து பாசத்துக்கு ஈடு அப்படிப்பட்ட சாய்வு பிள்ளைகளாக குடும்பமே தனி மனுஷனுக்குன்னு ஒரு ஒழுக்கம் ஒரு குணம், தனி மனித குணம், குடும்பத்திற்குன்னு ஒரு குணம், கலெக்டிவ் எல்லா குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு குணம், ஒவ்வொருக்கு ஒரு குணம் இருக்கு. கேட்க கூட ஒரு குணம் இருக்கு. இவங்க குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய குணம் என்ன? ஹெல்பிங், எல்லாருக்கும் உதவி செய்யணும். யாருக்குன்னா ஒரு அநியாயம் ஏற்பட்டா அங்க நின்று சண்டை. இவருடைய அண்ணன் லூகாஸ் ஜெனரல் ஆபீஸ்ல இருந்தாங்க. அப்போ மேல் அதிகாரிகள் பக்கத்துல சீட்டு பக்கத்துல உட்காந்து சாதாரண வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த அதிகாரிகள் தவறாக பேச்சு பக்கத்துல உட்காந்துக்கிறவங்களும் காசு பொங்கி எழுந்தாரு. பொங்கி எழுந்து அந்த அதிகாரியிடத்துல சண்டை போட்டார். எப்படி பேசலாம்? அவர் அப்படி சொல்லல, செய்யல. நியாயத்துக்காக சண்டை போட்டாரு திருவாரூர் லூகாஸ் அண்ணன். அவர் ஏற்கனவே ஒரு ஆக்குபேஷன் கத்தி பேசி சண்டை போட்ட பிறகு உடனே நெஞ்சு வலி வந்து அங்கேயே அமர்ந்து சொல்லக்கூடாது காலமாயிருக்கார். கண்ணீர் சிந்தி சொல்லும் நியாயத்துக்காக போராடி காலமாயிருக்கார். அப்படிப்பட்ட குடும்பம். அதுல இருந்து வந்தவர் தான் நிற்கிறேன். ஏழைகள் யாரும் அவருக்கு நல்லா தெரியும். போவாங்க இவங்கிட்ட, சார் விஆர்எஸ் எடுத்துட்டேன் சார், கால் பண்ணிட்டாங்க சார், தங்க இடம் இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறோம்? வாயா வச்சோம். என்ன ஆச்சு? நான் விஆர்எஸ் பணம் வாங்கிட்டேன் சார், வீடு கால் பண்ணிட்டேன். போய் அதே பிளாக்கா வந்துருக்கிறாங்க. 10ஆம் அப்படி யோசனை நான் சொன்ன சார் இப்படி ஏராளமான இந்த போலா தொழிலாளர்களுக்கு
வீடு கொடுத்தவர் அவர் இன்ஜினியர். இந்த மைண்ட்ஸில் ஏதாவது ஒரு சிக்கல் யாருன்னா வந்து தொழிலாளிக்கு சரிவாயா அது இன்ஜினியர்கிட்ட போய் பேசணும். அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு குணம் எப்படி வந்துச்சு? குடும்பத்தில் வந்த குணம், குடும்பத்தினுடைய குணம், குடும்பத்தில் வந்த குணம் தான். சரி, பெரிய எவ்வளோ பெரிய பதவி அதிகாரம். மேடம் சொன்னாங்க ஜாம்பரேட் நடந்துச்சு. அந்த ஜாம்பரேட்டை 7,000 ஒரு 1000 டென்ட்டு அங்கே பசங்க எந்த கர்நாடகா முழுக்க இருந்து வந்த பசங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பேண்ட் வாசல் ஏன் சொக்கமாக இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தது கர்நாடகா கவர்னர். அந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதனுடைய கமிட்டியில் இருக்கிறது போலீஸ் சூப்பரண்ட் ஆயா கலெக்டர் கலெக்டர் அது பெரிய ஆளுங்கள்லாம் இவருக்கு போட்டு அந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ கிராண்டாக பார்த்தா பண்ணாரு. அதை நான் ஒரு முறை சொல்கிறேன் மேடம் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கேயே உட்காந்து நான் எல்லாத்தையும் போச்சு இவருடைய செயல்பாடுகள், இவர் செய்கிற இவருடைய ப்ரொஃபஷன் பிளானிங் மேலே எக்ஸிபியூஷன் இது போன்ற திட்டம் இன்ஜினியரிங் சொல்றாரு. ஒரு ஐஏஎஸ் இருக்கிற குணம் இவருக்கு இருக்கு, ஒரு ஐஏஎஸ் இருக்கிற திறமை இவருக்கு இருக்குது. மேடம் சொன்னாங்க சாதாரண ஐஏஎஸ் இஸ் மோர் தேன் ஐஏஎஸ், இஸ் மோர் தேன் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். எவ்வளோ ஃபுட்பால் மேட்சஸ் நடத்திட்டாங்க. இந்தியாவில் நேஷனல் டீம்லாம் கொண்டு வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னா தொழிலாளிகள் ஜாம் ஃபுட்பால் பண்ணிட்டோம். பேசினா போகலாம் அவரை பற்றி. அந்த அளவுக்கு கலாச்சாரம் சேவை செய்யுங்க. ஏழைகள் எல்லாம் பெங்களூருக்கு போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பண்ணி வில்லாலாம் கட்டி தனித்தனி பங்களாக கட்டி வச்சுக்கிற பங்களா என்னென்ன பண்ண பெரிய வேலை. கொடான கோடி ரூபாய் பொருளக்கூடிய ஒரு தொழில். அது யாருக்கு வேலை கொடுத்தாரு? யார் கேஜிஎஃப்ல விஆர்எஸ் எடுத்து இங்கே வேலை இல்லாத கூட்டு எல்லாம் காலையில் வந்து கொடுத்துருந்தோம். அங்கே வந்து அந்த கம்பெனியில் வேலை மாசம் நடத்தணும். வேலை கொடுத்தாரே கேஜிஎஃப் விஆர்எஸ் பாலிட்டிக்கால். அதில் என்னுடைய அண்ணன் பையனும் அவருடைய மனைவி வந்து சும்மா வந்து எழுந்து அவருடைய கேஜிஎஃப்லேருந்து இத்தோப்பியாவுக்கு போய் டைரக்டர் ஃபார் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு அங்கே போய் இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு வந்தார். அவர் பேர் கொஞ்சம் எம்ஏ. அவருடைய இங்கிலீஷ் பேருக்கு அண்ணா அறிஞர் அண்ணா பேரறிஞர். அவருடைய இங்கிலீஷ் சொற்பொழிவை கேட்டு கேஜிஎஃப்ல ஒரு அண்ணா இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் கேட்டிருந்த பல சொற்பொழிவு அப்லோட் பண்ண சொற்பொழிவு உன்னதமான ஆங்கில சொற்பொழிவு புதுசாக அவருக்கு பிறகு ஒரு இங்கிலீஷ் அழகான இங்கிலீஷ் கணீர் என்ற பொருளை வந்து சொற்பொழிவு செய்கிறாரு. அவருக்கு
வாங்கப்பா, யார் யார் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா வாங்க. இது ஒரு நிமிஷம். வாங்க. அவர் வந்து ஸ்கவுட் அவர் ஸ்கவுட் பண்ணிட்டார். எவ்வளோ பேர் நிறைய பேர் சொல்லலாம். இங்கே போய் கேட்க பாருங்க. அவர் அந்த மாதிரி யார் யார் பெரியவங்க அவர் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய ஸ்கவுட் அப்படின்னா அவ்வளோ பெரியவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது நம்ம கூட ஸ்கவுட்டாக இருந்திருக்கப்பா, நம்ம கூட கைட்டாக இருந்திருப்போம். அதுவே ஒரு தியாகம் நடக்கிற மாதிரி, அது ஒரு நகை போட்ட மாதிரி, அது ஒரு ஜுவல் போட்ட மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம கேஜிஎஃப்ல 20 வருஷம் அவ்வளோ பிரமாதமாக நடத்தினவர் நம்முடைய கமிஷனர் அவர் தான், அவர் தான் கைட் பண்ணுறா. அந்த மாதிரி ஒரு சிறப்பு நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிறப்பாக இதை நடத்தினாரு. அது 20 வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் அதில் ரொம்ப பெருசு தெரியாத சும்மா பாயசம் போட்டோ பார்த்தாங்க இல்லைங்களா, அதில் முந்திரி பருப்பு ஒரு திராட்சை பழக்கம் முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி சும்மா அப்படின்னு பேசி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இந்த மீட்டிங் நம்ம அங்கதான் நடத்துகிற மாதிரி அப்பப்போ ஒரு ஜாபுரேட்டிங் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நடத்துவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் நடத்துறது ஜாபுரேட். அவர் ஆப்பிரிக்காவில் இருந்தார் இல்லைங்களா, நம்ம வேடாக் பவர். அவர் அங்கே இருந்த நான் சொன்னது அதே ஜாபுரேட் ஒரு பேர். அப்போ ரொம்ப அழகாக அந்த ஜாபுரேட் இருப்பாங்க. அப்போ ஸ்டேட்டில் ஒரு ஜாபுரேட் இருப்பாங்க. அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து ஒரு ஊரில் சேர்ந்து அது ஒரு 10 நாள் ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க. அப்போ எல்லா நம்ம ஸ்டேட்டில் இவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம ஸ்டேட் அப்பா இவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோ மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்ந்து எல்லா ஸ்டேட்டிலேருந்து வரணும் எல்லாம் சேர்ந்து ஜாம்பூரி, அது நேஷனல் ஜாம்பூரி. அது வந்து நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ், அது இருப்பாங்க இல்லை நேஷனல். இது வந்து ஸ்டேட். அப்போ அந்த வருஷம் ஒரு வருஷம் அதே மாதிரி நான் செய்த புண்ணியமாக என்னப்பா, நான் இருக்கும்போது நான் அவரோட கமிஷனராக இருந்தப்போ நேஷனல் ஸ்டேட் ஜாம்பூரி கேஜிஎஃப்ல வச்சாங்க. 6000 பசங்க வந்தாங்க. 6000 கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ஸ்கவுட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கு கைட்ஸ் 2 பேருமே வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த ஜிம்கானா கிரவுண்ட் நீங்கள் நாங்கள் வரும்போது காட்டுறேன். இந்த ஜிம்கானா கிரவுண்ட் ஃபுல்லாக வெறும் டென்ட்டு தான் இருந்தது. எவ்வளோ டென்ட்டு அந்த டென்ட் லைஃப்பை சொல்லித்தரேன்.
இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை. 6000 பேருக்கு நடந்துச்சுன்னா அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு பேர் கூடியிருக்கும். அப்பா அது ஒரு பிரமாதமான ஒரு திருவிழா. ஆனால் ஒரு டிசிப்ளின் தெரியுது. அப்ப இவர் போயிட்டு சொல்ற போது சொல்றாங்க, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் போகிறாங்க, பிரசனமாக சொல்லுவாங்க, சார் அந்த 10 நாள் வியாபாரம் எப்படி நடந்துச்சு தெரியுமா சார்? எல்லோ வியாபாரம் எங்களுக்கு அவ்வளோ பேருக்கே எங்களுக்கு அவ்வளோ வாங்கினாங்க, அவ்வளோ காய்கறி, அவ்வளோ ஒருத்தர் எல்லா செட்டில் அங்கே போய் அவர்கிட்ட வாங்கினாங்க. அந்த மாதிரி நம்ம இக்கானமியை பூஸ்ட் ஆச்சு, நம்ம ஊரோட எக்கானமியை பூஸ்ட் ஆச்சு அந்த பீரியட். அந்த மாதிரி ஒரு ஜாம்புரி அதான் ஸ்டேட்ல செய்யுது, ஜாம்புரி நேஷனல். நம்ம ஊருக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சு. ஒரு ஜாம்புரி வச்சாங்க, 6000 பசங்க வந்தாங்க, அத்தனை டென்ட்டு, அத்தனை விதமானது, அவ்வளோ பேருக்கு கரண்ட்டு, அவ்வளோ பேருக்கு கரண்ட்டு, அப்புறம் அவ்வளோ பேருக்கு தண்ணி, அவ்வளோ பேருக்கு கழிப்பு, எவ்வளோ சமையல், அவ்வளோ பேர் அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோத்தையும் ஏற்பாடு செய்தவர் நம்முடைய கமிஷனர். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய செய்தாங்க. அதனுடைய கொண்டு வந்து அந்த ஊரே நினைச்சு எக்கனாமிக்கலி ஆச்சு, அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆச்சு, அவ்வளோ பெருசாச்சு, எவ்வளோ பேர் கற்றுனாங்க, எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க, எவ்வளோ பேர் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வேலைக்காய் வரல, ஏம்மா இது வரவே இல்லை, நான் போனேன் இல்லையா, நான் சவுண்ட் ஆண்டிட்டாங்க, என்ன பண்ணோம், அங்கே அவங்க ஸ்டிக்கர்லாம் கொடுக்குறாங்க, கேப் தான் கொடுக்குறாங்க, அங்கே போய் ஆண்டிட்டாங்க. அங்கே கூட பார்த்தாங்க, எல்லா வேலைக்காரங்க கொடுத்தாங்க, அங்கே வேலை செய்ததுக்கு அங்கே பண்ணிட்டு எந்த பார்த்துட்டு இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த நேஷனலாக நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாபரி நடக்கிறப்போ, அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தப்போ, அவ்வளோ காரணம் நடந்தது நம்முடைய ஸ்கவுட் அந்த கமிஷனர் அவர்கள் தான். அவங்களுக்கு யோஜனை கட்டிடலாமா? When the water falls from the height, it becomes powerful and it becomes beautiful. Till it reaches the sea, it keeps on running, and that is Mr. Vincent. All of us would have seen, those who have just posted active on the Facebook would have seen. Today he has just posted, our MS Vincent has just posted, put up a video on Vincent. Such a beautiful thing. All updates. A couple of days back I called on him. Since I was going to talk, I want to update myself about him. It's all a repetition. It's all a repetition. He mentioned about Jamboree, 6,000 people he managed. I was the witness, 1992, the Jamboree engaged in front of the college. I was the witness. And when we conducted the Ranji Trophy cricket tournament, he had another friend from the KEB, Rajshekhar. Rajshekhar, Professor Saukar, and Vincent, they were the trio. They will achieve anything. They will achieve anything. And no person gone with a request to Mr. Vincent, they have gone back empty-handed. He would guide them rightly. And very few people have this. Their thoughts, the words, and their action will be running in one line. One will not contradict the other. And that's the character that I have seen. I asked him, who motivated you? From where you imbibed this quality? He said, of course, from the Britishers. Because he has seen the Britishers, he has learned from them all these basic things. And he is larger than himself. A fine human person. A fine human person. And therefore, as he said, no social work is no good thing, no sharing, no social work is possible without the support of the other wheel. The other wheel is the back wheel. That is the wife. And likewise, our Vincent sir has a wife who is so cooperative, and therefore
The children are blessed. Look at that. Therefore, the children are blessed. And even at this age, see, age is it's only, see, nobody need to feel bad about aging. It's a privilege. Aging is a privilege. And that's why the youngsters will respect the elderly people. Okay, I have just got that scene. I have just got that jotted down a few lines. எரியும் விளக்கில் எல்லாம் எடிசன் சிரிக்கிறார். எரியும் விளக்கில் எல்லாம் எடிசன் சிரிக்கிறார். விதையில் வீரியம் இருந்தால், because I am a gardener and therefore I have taken seed as the example. விதையில் வீரியம் இருந்தால் விருட்சகமாகும். விருட்சகம் is the tree. You bury so many things into the ground. The only thing that comes out of the thing, what is that burial, is the seed. As far as I have seen and I have known, it germinates. There is rejuvenation. So from the old age, elderly people, what does that we get? Knowledge is knowing. You can know from many sources. Knowledge is knowing, no? But application of the knowledge is the wisdom. And that wisdom we learn from the people who have walked ahead of us. And therefore we bow before them. Today, it is so nice, all of you, so many of you have come to share the joy of our Vincent being felicitated. It's a nice moment. This day, this moment is a day of celebration in life. So, not going very much on the thing, what are the details. Every one of us will know about him. Most of us here are the recipients of his goodness. Right? And I should thank Prema and Vincent and the trust who are really condescended to felicitate our Vincent in the presence of the family. All the very best. Thank you. இதில் அவர்கள் எல்லாருமே வந்திருந்தார். எனக்கு குவார்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் அவர் வந்து நம்முடைய வின்சென்ட் ஏப்ரஹாம் வந்து ஸ்கவுட் கமிஷனர் ஆஃப் கோலார் சவுத் என்ற ஒரு பெரிய பதவியை கொடுத்தாங்க. அப்போ பெண்களுக்கு என்னென்ன சேர்த்து கேர்ள்ஸ் ஸ்கவுட்ஸ் கேர்ள்ஸ் கைட்ஸ் பாய்ஸ் ஸ்கவுட்ஸ் கேர்ள்ஸ் கைட்ஸ். அப்போ கைடு கமிஷனர் எனக்கு கொடுத்தாங்க. ஸ்கவுட் மாஸ்டர் ஸ்கவுட் கமிஷனர் அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதிலிருந்து வேலை பண்ணிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்னாலே போச்சு. இந்த ஸ்கவுட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ஸ்கூலாக நம்ம போயிட்டு இதெல்லாம் பண்ணோம். அந்த வெளி இதுக்கெல்லாம் போனோம். வெள்ளாவில் போனோம், பேக்கமெல்லாம் போனோம், இப்போ போனோம், எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போகணும். அப்போ நம்ம போகணும், எப்படி போகணும், பஸ்ஸில் ஏறி பஸ்ஸை பிடிச்சி ஏறி அதெல்லாம் எல்லாம் போயிட்டு விடுறத விட நம்முடைய கமிஷனர் அவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்கவுட் கமிஷனர் எனக்கு கார் கொடுத்தாரு. சில சமயம் அவருடைய காரை கொடுப்பாரு. ஆலயத்திலேயாவது போக வேண்டியதாக ஆலயம் அது நம்ம பாடுறாங்க வாசனை. நான் ஜாலியை கொடுத்துருந்தேன். ஒரு பெரிய கமிஷனர் வந்து பயன்படுத்தி அவங்க வருவாங்க. நான் என்ன படிப்போம், நாளைக்கு வேலை நிறைய தெரியும். எல்லா விதமான எல்லா காலங்களும் ஸ்கூலுக்கு போய் அப்படி போயிட்டு அதுக்கு என்ன பணத்தை பார்க்காம செலவு பண்ணுறது நம்முடைய கமிஷனர் தான். அவர் தான் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் போகிறோம்னா பஸ்ஸில் எல்லாம் போகிறது ஆர்டர் பண்ணிட்டு அங்கே காரணம் போயிட்டு எந்தெந்த ஊர் எங்கெங்கே போகணும் அங்கே போயிட்டு பேசி அதெல்லாம் ஏற்பாடு செய்து பார்த்துக்கிறது. அதோட காரணம் அந்த மாதிரி அப்போ ஸ்கவுட்னாலே ஞாபகம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கவுட்டில் எப்படி
என்ன இந்த பையன் இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது சேர்த்து ஸ்கவுட்டில் சேர்த்துருக்கல கைட்ஸில் சேர்த்துருக்கல அவங்க குழந்தைங்க அதோடைய வேல்யூ தான் நமக்கு தெரியுது. அங்கே அழகாக எல்லாம் பண்ணிடுறாங்க. அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க. எப்படி எல்லாம் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு தெரியும், என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி ஃபாலிட்டாக எப்படி விளாடணும், அது எப்படி எல்லாமே இன்னும் அழகான ட்ரைனிங். எவ்வளோ காசு கொடுத்தா கிடைக்கும், சும்மா கிடைக்கிறத நம்ம செய்ய நம்ம உபயோகப்படுத்த முடியல, நமக்கு தெரியலப்பா. தெரியல எப்படின்னா ஒரு இடத்துல எல்லாருமே பிரியாணி சொன்னால் ஒரு இடத்துல பிரியாணி வச்சுட்டு மூடி வச்சுட்டு எல்லாரும் என்ன சாப்பிட்டு இருக்காங்க. கடைசியில் பிரியாணி இருந்துட்டு தெரியல. இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, நமக்கு தெரியல. நம்ம பிள்ளைங்க எனக்கு வேற பசங்களே வளர்க்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் போய் பேசுங்க. ஸ்கவுட்ஸ் ஆரம்பிங்க, இது ஆரம்பிங்க, கைஸ் ஆரம்பிங்க. எங்கள் பசங்களுக்கு ட்ரைனிங் வேணும். ஒன்லி இல்லை ஒரு நாலேஜ் மட்டும் எனக்கு எத்தனை நம்ம சொல்லுவோம் படித்த முட்டாள்னு சொல்லிட்டு எத்தனை பேரை நம்ம கேட்கலாம். படித்த முட்டாள்னு சொல்லுவாங்க. படிச்சதுக்கான முட்டாள் நீ படிக்காத மேலே இதில் கொஞ்சம் படிச்சிருக்காங்க அழகாக அழுவாங்க. அப்படியே படிச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு இது. அப்படிப்பட்ட ஒரு இதில் இவர் நம்முடைய கமிஷன்களை வச்சுட்டு அவர் போட்டாங்க. அப்போ தான் கொஞ்சமாக என்ன ஆரம்பிச்சது, வளர ஆரம்பிச்சது. அவர் பணம்னு பார்த்தது இல்லை. அவர் அதை பற்றி என்ன பண்ணதே இல்லை, யோசிச்சதே இல்லை. இந்த ஊருக்கு நம்ம போகலாம். இந்த போட்டாஜி சொல்லுவார், சாரிங்கப்பா உடனே காமிச்சிருப்பார். இங்கே போகலாட்டுக்க சண்டேஸ் போகலாம். அவர் பணத்தை பார்த்ததே இல்லை. எங்கே பார்த்து எல்லா இடத்துலையும் கோலார் ஃபுல்லாக பரவச்சுன்னா அவர் தான் ஒரு கைத்தட்டை கொடுப்பீங்க. அது அனுகூலம் வருது. நம்ம சிறைக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்றாங்களே, இந்த கை தட்டுறதுக்காக நமக்கு மனசு அப்படி எல்லாம் செய்து 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 இந்த மூமெண்ட் நமக்கு பெருசாக 20 வருஷம் 19 அப்பவே அது கூட என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹெட் குவார்டர்ஸில் டிசைட் பண்ணுறாங்க. என்ன டிசைட் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம், நேற்று ஒரு ஊர்லையுமே ஒரு இதுக்குள்ள நம்முடைய ஸ்டேட்டு ஃபுல்லாக எத்தனை காலேஜ் அத்தனை தான் இருக்கும். இங்கே கோலார் சவுத் கோலார் தேஜப்பு தனியாக ஒன்று கோலாரோட சேர்த்துனாலும் சேர்த்து விட்டுருக்காங்க. அதனால கொஞ்சம் ஆயிடுச்சு இறங்கி போச்சு. அதுக்குள்ள இவருக்கும் கொஞ்சம் பெங்களூர்ல பசங்க வளர்ந்துட்டாங்க, பெரியவங்க ஆகிட்டாங்க. பெங்களூர்ல வேலைக்கு ஆகிடுச்சு. அதனால என்ன பண்ண வேண்டிய ஆயிடுச்சு, நானும் கூட போக வேண்டியிருக்கு தானே போயிட்டு. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பேசிட்டு நம்ம ஸ்கவுட் ஸ்கூலில் பேசி பில்னஸ் எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க சட்டர் இந்த ஸ்கூல் அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஸ்கூலில் இருந்து ஒரு 10 பசங்க 20 பசங்க கைட்ஸ் கூட்டிடுவாங்க. அவங்க உட்காந்தாங்க, அது போயிடுவாங்க. அதே ஒரு சார் இல்லை சார் போயிடுச்சு சார். ஸ்கவுட்ஸும் இல்லை கைட்ஸும் இல்லை போயிடுச்சுப்பாங்க. எப்படி நம்ம ஊருக்கு மட்டும் மாதிரி ஒன்றும் கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு சிறப்பு கிடைக்கலையா எப்படி இன்னும் அழகா இந்த மாதிரி ஒரு மிகவும் சிறப்பாக பெங்களூர் இதை ஏற்பாடு செய்து கௌரவத்திற்காக என்னுடைய மனப்பான்மை குறிப்பிட அவசரப்படுகிறேன். எனக்கு பாராட்டு என்று சொல்லப்பட்டு நான்
இதை மறுக்க வேண்டும் என்று தான் யோசித்தேன். ஏனென்றால் தங்க வயதில் அநேக அமைப்புகள் என்னை அழைக்க முன்வந்தார்கள். நான் யாருக்கும் இல்லை, நான் எனக்கு கடன் தேவை என்று கூறிவிட்டேன். ஆனால் திரு எம்எஸ் வின்சென்ட் அவர்கள் கூப்பிடும் பொழுது அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் இதற்கு ஒப்புக்கொண்டேன். எனக்கு இந்த சங்கவையில் சேவை செய்வதற்காக கிடைத்த ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை என்னால் ஏற்பட்டதில்லை, அது கடவுளால் அமைக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் தான் முதல் அந்த போஸ்ட், அதாவது டவுன் அட்மினிஸ்ட்ரேட்டர், எஸ்டேட் ஆஃபீஸர், பிறகு டெப்யூட்டி இன்ஜினியர், பிறகு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், இந்த 4 போஸ்ட்களிலும் நான் தான் முதல்வர், நான் தான் கடைசி. இந்த சந்தர்ப்பத்தை நான் தொழிலாளர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம் என்று யோசித்து அதன் பிரகாரம் செய்து வந்தேன். நான் சின்ன வயதிலே மைசூர் சானிட்டரி ஆஃபீஸ், பில்டிங் ஆஃபீஸ் பக்கத்தில் வளர்ந்து வந்தேன். அப்பொழுது அங்கு வரும் வெள்ளையார்கள், அதாவது யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ், அதாவது சீஃப் இன்ஜினியர், ரிஷ்வத், ஸ்டேபிள்டன், லைலான், இப்படிப்பட்ட மிகவும் உயர்ந்த சீஃப்களில் நான் அவர்கள் வேலை செய்வது சின்ன வயதிலிருந்து கவனித்திருக்கிறேன். அதே போல் சூப்பரிண்டென்டன்ட்ஸ் மெக்லாடன், டிக்சன், ஷார்ப், இந்த மாதிரி யூரோப்பியன் சூப்பரிண்டென்டன்ட் அவர்களும் வேலை செய்வதை நான் கவனித்து வந்திருக்கிறேன். அதே போல நம்முடைய சானிட்டரி ஆஃபீஸில் சில காரியங்களை நான் கவனித்தது. முக்கியமாக தொழிலாளர்கள் யாருமே உள்ள விட அனுமதிக்க மாட்டாங்க. தொழிலாளர்கள்லாம் ஜன்னல் வெளியே தான் பேசுறது. ஓசர்கள் இருந்தாலும் சரி, சீஃப் சானிட்டரி ஓசர் இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியர் இருந்தாலும் சரி, யாரும் பேச வேண்டும் அவர்கள் வெளியில் தான் பேச வேண்டும். இதை நான் சிறு வயது முதலில் பார்த்தோம். பிறகு எனக்கு கடவுள் கொடுத்த சந்தர்ப்பத்தினால் அதே இடத்திலே நான் இன்ஜினியராக வேலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது முதலில் நான் நம்முடைய தொழிலாளர்கள் தான் ஜன்னல் வழியாக பேசுவது நல்லதில்லை, அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களெல்லாம் உள்ளே வந்து பேசட்டும். ஓசர்கள் பேசுகிறவங்களும் சரி, சிஎஸ்ஓ பேசுகிறவங்களும் சரி, இன்ஜினியர்கள் பேசுகிறோம் உள்ளே வரணும். அதற்கு அதிக நம்முடைய ஓசர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இல்லை உள்ளே வந்தால் அவங்களாம் நம்ம அடிச்சுடுவாங்க, முரணும், தொழிலாளிகள் உள்ளே விடக்கூடாது. சார் நீங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் மாற்றுறீங்க. நான் உங்ககிட்ட நீங்கள் ஜன்னலே பேசுகிறா, என்கிட்ட என்ன பார்க்க வரக்கூடாதா, எனக்கு நேரம் வந்து பார்க்கணும். எனக்கு என்னுடைய டேபிள் முன்னாடியே அவர்கள் நான் நாளைக்கு பேசுகிறேன் என்று சொல்லி முதல் நாளைக்கு பேசினேன். அதை பார்த்து அவர்களும் நம்முடைய தொழிலாளர்களை அழைத்து பேசினார். நாங்கள் 60, 65 அந்த காலகட்டத்தில் நம்முடைய மைசூர் மைன்ஸில் மாத்திரம் 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தார்கள். ஆனால் தொழிலாளர்கள் எல்லாம் மிகவும் வறுமை. ஒரு வீட்டில் ஒருவர் வேலை செய்து சம்பாதித்தால் 8 பேர் சாப்பிட வேண்டிய நிலைமை. அதில் வேற நம்முடைய தொழிலாளர்கள் சில கட்டப்பழக்கத்திற்கு ஈடாகி குடிப்பார்கள். அதை ஏன் குடிப்பார்கள் என்றால், இந்த அண்டர்பாண்டர் வேலை செய்வதனால் நாம் குடிக்கிறோம்.
இல்லை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அரசியல்படியாக அதற்கு காரணம் சொல்கிறோம். நான் உண்மை அதுவல்ல. அவர்கள் அந்த பழக்கத்துக்கு அடிமைகளாக்கி குடித்து பிள்ளைகளை சரியாக கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு நான் சென்ட் பால்ஸ் காலேஜில் படிக்கும் பொழுது என் பக்கத்தில் உட்கார்ந்து இந்த பிள்ளைகள் எப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டு இருக்கிறது, அவரோட காலையில் ஒன்றும் சாப்பிடல, ஏன்னா நாங்கள் சும்மா எழுந்து வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு மிகவும் மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் நான் வேலைக்கு வந்த உடனே என்னுடைய நண்பர் திரு ஜெயராமன் அவர்கள் கூறி எப்படியாகலாம் இவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி செய்ய வேண்டும் என்று ரேஷன் இவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், ரேஷன் கொடுக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் ரேஷன் கொடுத்தோம். கேன்டீனில் நல்ல பொருட்களை பிரைவேட் எஸ்எஸ்எல்சி 2வது ஃபெயில் ஆகிட்ட பசங்க, 9வது ஃபெயில் ஆகி 7வது ஃபெயில் ஆகிட்ட பசங்க எல்லாரும் உட்கார வச்சு அவங்க தலையில் உட்கார ஏற்றி எப்படின்னா எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணிடுவோம். ஆனால் அவனுக்கு வேட்டிங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு நாள் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இவருடைய கலப்படம் இவரும் வரைக்கக்கூடிய பாஸ்டர் ஜான் அவருடைய மனைவி நல்ல துணை அப்படின்னு சொல்லி போராட்டம் அந்த ட்ராக்ஸ் அந்த உன்னதமான சேவையை சொல்லி நான் காலையில் ஒரு ப்ரெஸ் வச்சுருக்கேன். ப்ரெஸ்கார சொல்லிட்டு ஐயா இது பொலிட்டிங் வந்தால் முதல்ல செய்து கொடுத்துருவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நிறுத்திட்டு பிரிண்டிங் எது கேட்டாலும் செய்து கொடுத்து அனுப்பினாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ப்ரெஸ்கார்கிட்ட எவ்வளோ பில் ஆச்சுன்னு கேட்டு ஒரு நோட் புக் எழுதிச்சு. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு வருவாங்க வருவார். சார் எவ்வளோ வேலை நீங்கள் செய்து கொடுத்துருக்கீங்க, நான் பணத்தை எழுதி வச்சுருக்கேன், இப்போ எனக்கு பணம் வந்துருக்கு சொல்லி எல்லாம் பணத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இன்டர்மீடியட்டில் அந்த ஆனஸ்டியில் அது ரொம்ப மகத்தானது. அவர் என்ன பண்ணாரு, நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன் நம்ம கார்டு வச்சுன்னா கையை போச்சுன்னு உள்ள வர, சார் உங்கள் கிட்ட விட்டு நான் சாப்பிட்றேன், ரொம்ப விளையாட்டு சார், பட் கொடுத்தாலும் இல்லை விளையாட்டு விளையாட்டு சார், எப்படின்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணுவோம், 8வது பாஸ் ட்ராப் அவுட் ஆகும். சரி உட்கார வச்சு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி குரூப்போடைய மாணவரை எது சொன்னாலும் கற்றுக்காரு, அப்படின்னா கற்றுக்காரு, ஏன் பண்ணுற ட்ராப் அவுட் ஆனால் கிடையாது. இந்த ஒரே வருஷத்துல எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு பிரைவேட் காலேஜ் சேர்ந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இடையில 10 டிகிரி வாங்கியிருக்காங்க. கை கட்டலாம். இந்த 10 டிகிரியில எல்எல்டி லா டிகிரி வாங்கி இவர் போய் ரிஜிஸ்டர் பண்ணி யார் யார் எல்எல்டி டிகிரி வாங்கிக்கிறாங்களோ அவங்க யார் யார் கோர்ட்டுக்கு போயிட்டு நின்று அந்த அட்வொகேட் பண்ணுறாங்க அவங்க தான் அட்வொகேட்ஸ். லாயர் டிகிரி வாங்கி கோர்ட்டுக்கு போகிறவங்க தான் அட்வொகேட். இவர் கோர்ட்டுக்கும் போகிறாரு, சில பேர் அட்வொகேட், லாயர் அட்வொகேட். என்ன யோசனை பாருங்க, போராட்டத்தில் இந்த பிரைவேட் எஸ்எஸ்எல்சி வந்து எனக்கு இதுக்கு இவ்வளோ டிகிரி வாங்கி எவ்வளோ ரெக்கார்டு எடுத்துக்கிறாங்க. ஆச்சரியம் தாழ்வுடையாச்சு ஒரு மனுஷனை செய்யலாம். இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் பீயிங். யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் செய்யல, உன்னதமான வேலை செய்திருக்காங்க. அவரை பற்றி சொல்றாங்க, சொல்லிட்டே போகலாம். எனக்கு 2 பேருக்கு ரொம்ப தெரியும். ஆனால் அது அவர் இன்னைக்கு வரைக்கும் மறக்காம எங்க 2 பேர் வச்சிருக்கிற மரியாதை இருக்குங்க. கையெடுத்து கொண்டு வேண்டிய அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு. இவர் 2 பேர் அவர் வந்திருக்கிறாரு. அவருடைய விழாவாக இருந்தால் அவரோட பேசுவேன். நானே அங்கே நிறைய நேரம் பேசிக்காது. அவரை அழைத்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதை கேட்கிறேன். A very happy evening to one and all. Can you please clap?
Definitely this clap is not for me. You clap because I asked. This clap is for yourself. Because you are not ordinary. Every one of you is not ordinary. You are extraordinary. In the course of the thing, I tell you how you are extraordinary. See, the very fact we smile, the very fact we laugh, it's an opportunity in life. There are so many people who are living. Simply living is not life, but that living should be lively. When it's lively, I think you feel like living for one more day. Okay, let us come to the evening occasion. Herodotus is known as the father of Greek history. But there is one person who is the historian of KGF, that is our Mr. Vincent. Even today he is active on the Facebook. Every day there will be a posting. Not ordinary, elaborate posting on very simple things. And I have known him for more than 30 years. And he has seen me growing and improving. And I was at the vicinity of his tutorials, just opposite my house, and both my children used to go for tuition. It is his magnanimity that made him to start the trust. Every one of us here, we have the capacity to share what we have. That is possible only when you say, at one particular stage in your life, enough is enough. I don't want more. Swami Vivekananda beautifully said, if you want more, you desire less. Then what you already have is enough and more. That enough and more, you would like to share it with others and put a smile on the face of them and feel happy. That is the art of giving. Shakespeare would say, all world is a stage, we are all but actors and actresses. We come by the one and go by the other. In between is the life living. But an elderly person told ஹெலிகாப்டர் இன்ஜினியர் ஆகி டிப்டி மேனேஜர் போனார். சீஃப் மேனேஜர் ஆகி திருக்குறளை பற்றி எழுதுவார், கேஜிஎஃப் பற்றி எழுதுவார். இவருக்கு எழுத்தெல்லாம் பார்த்து சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு 75வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அந்த கேஜிஎஃப்ல இவரை கூப்பிட்டு என் பக்கம் உட்கார வச்சு, ஈஸ் மை டிசைபிள், என்னுடைய சிஷ்யன், இவரை திருக்குறளை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி பெரிய மாலை போட்டு ஷாலை போட்டு எல்லாரும் கைத்தட்டை வச்சு டிக்ளேர் பண்ண, ஈஸ் மை டிசைபிள். இன்னைக்கு பாருங்க உடல் நலம். சரி, இந்த வயசுல எல்லாருக்கும் உடல் நலம் வந்து இருப்போம். பெங்களூர் வந்து வந்திருக்காரு, பாராட்டி அதை அனுப்புகிறேன். போயிட்டு வந்து காப்பிச்சு எல்லாருக்கும் சரி சரி பேச முடியும். நீ வந்ததே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த வயசு இந்த இன்னும் நல்லா முக்கிய பத்திரமா போய் சேர்ந்துருக்கு. பத்திரமா போகணும். இப்போ எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லோரும் இறக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது சொல்லிட்டு ஒரு சின்ன திருத்தம் சார். எல்லோரும் பிறக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, அதுல சிலர் மட்டும்தான் சிறக்கிறாங்க. சிறப்பா இருக்குது. ஜான் எஃப் கென்னடி சொன்ன மாதிரி, to leave the world better than you found it. This capacity God given, it is there with everybody, but the willingness to extend and say
கற்க கசடர கற்பவை கத்தப்பின் நிற்க அதற்கு தகையும் உணராக வாழ்வது தங்கமயில் நடமாடும் பல்கலை கழகம் கல்வி இது ஒரு சிறப்பான தருணம், இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். மண்ணின் மனிதர்களை நாம் எப்படி ஊக்குவிப்பது, எப்படி நாம் அவர்களோடு இணைந்து செல்வது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. ஐயா அவர்கள் பெண்களுக்கு இருந்தாலும் அவருடைய எண்ணமும் ஏற்படும் எப்பொழுதும் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது தான் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் அவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் ஐயாவும் அம்மாவுக்கு இதை கையெழுத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களின் சார்பாக நன்றி, வணக்கம். இந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக இருவரை அழைத்திருக்கிறார்கள். ஒன்று ஆகியவற்றை ஆசிரியர் சுப்பிரமணி அவர்கள், மற்றொன்று ஐயாவுடைய மாணவர் இன்று தங்கவயலுடைய சோதகர் ஐயா டாக்டர் ஜான் அவர்களை இருவரையும் அழைத்து இந்த தங்கவயலின் மைந்தன் பிஜிஎம்எல் தங்க சுரங்கத்தில் வேலை செய்த எளிய ஏழை தொழிலாளர்களுக்காக அவருடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும், சிறந்த வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை வைத்து அவர்களுக்கு நலவுதவிகளை செய்த ஐயா வின்சென்ட் ஆபிரகாம் அவர்களை கௌரவிப்பது இந்த மண்ணுக்கும் எமக்கும் ஒரு பெரு அற்புத மகிழ்ச்சியை தருகிறது. ஐயா வின்சென்ட் ஆபிரகாம் அவர்களும் ஐயா எம்எஸ் வின்சென்ட் என்று இரு பேர்கள் கேட்கும் பொழுது நான் சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு என்ன சொல்ல இரண்டு ஆளுமைகள், அந்த இரண்டு ஆளுமைகள் இந்த மக்கள் ஆசை இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது, அதை யாரும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. 85 அகவை ஆகியும் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது பாசத்தையும் தேசத்தையும் அக்கறை வைத்திருக்கின்ற எமது ஆசான் அவர்கள் இந்த மக்கள் மீது ரொம்ப சிறப்பாக தினந்தோறும் மற்ற சோசியல் மீடியாக்கள் சிறப்பாக பேசுவார். இது வயது என்பது ஒரு பொருள் அல்ல, உணர்வு என்பதுதான் இங்கே
நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால் ஐயா அவர்கள் எது செய்தாலும் சரி அந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் தருகிறார். ஆசிரியராக ஒரு ஆசானாக. ஆகையால் ஐயா அவர்களுக்கு அங்கவயல் மக்கள் சார்பாக நாங்கள் கௌரவிக்க கனடாவில் இவரு இந்த அரிசி பழைய ஒரு சிறப்பு செய்து அவங்களுக்கு செய்கிற அந்த பாராட்டு மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கம், மற்றவங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட். பரவாயில்லப்பா, நம்ம ஊர் ஜனங்கள் எந்த ஊர்ல செய்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஊர்ல நாம செய்யணும். இந்த கோல்டன் எங்க சாயில கோல்டுப்பா, நாங்களும் அந்த மாதிரி ஜனங்கள் தான். நாங்கள் யாரையும் பண்ண மாட்டோம். சில ஊர்ல சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஊருக்கு நான் எவ்வளோ செய்கிறேன், எவ்வளோ செய்திருப்பேன், கடைசியில் என்னை திரும்பி கூட பார்க்க அப்படி அப்படி இருக்கும். இந்த நம்முடைய மண்ணினுடைய உடனே என்னன்னா எல்லோருக்கும் மாண்பு மிக்க மனிதர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும். அவர்களுக்கு செய்வது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும், மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும். அதுக்காக தான் இதை நம்ம ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகிடும். இப்போ இவருக்கு நம்முடைய இந்த வருஷம் நம்முடைய என்ஜினியர் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம். இல்லை 90 இங்கே ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஒரு மூமெண்ட் இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய மூமெண்ட்டுன்னா காந்தி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஐயோ எனக்கு என் பிள்ளைங்க செய்தாங்க அளவுக்கு காந்தி ஃபீல் பண்ணியிருக்காரு. உன்னதமான ஒரு ஆர்கனைசேஷன் அது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். முதல்ல ஸ்கவுட்ஸுக்கு தான் ஆரம்பித்தாங்க. லார்ட் பேடன் பால் அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இங்கிலீஷ் மேன். சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் அவங்க வேலை செய்கிறப்போ அங்கே செய்கிற அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து அதெல்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்து ஏதோ இந்த மாதிரி ஒரு சேவையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்லாம் வந்து அவர் தான் பேடன் பால் ஸ்கவுட். மனிதர்களுக்கு மாண்புமிக்க மனிதர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவதற்கான இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே வரணும். யார் யார் இந்த மண்ணுக்காக சேவை செய்தாங்க ஒருவருக்காக ஒருவருக்கிறார். இந்த 4வது வருஷம்